ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகணும், ஒரு பிரச்சனை உருவாகணும் இல்லையா? அப்போ தானே வந்து ஹீரோ வந்து வில்லனை போய் அடிக்க முடியும். இங்கே வந்து பிரேக்கிங் பேடில் வந்து ஹீரோ வந்து வில்லன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவான், சில ப்ராப்ளம் வரும், அதனால அவங்களுக்குள்ள சண்டை வரும். இங்கே ரஜினி வந்து வில்லன் கூட இன்னும் கனெக்டே ஆகலை, நாகார்ஜுனா கூட வந்து இன்னும் கனெக்டே ஆகலை. அப்புறம் எப்படி ரஜினிக்கும் வில்லனுக்கும் ப்ராப்ளம் உண்டாக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிம்பிள் தமிழ் சினிமா ஸ்டோரி எடுக்க போகிறோம், விச் இஸ் ரிவெஞ்ச். சத்யராஜும் ரஜினியும் ஃப்ரெண்ட்ஸ். சத்யராஜை போட்டு தள்ளிட்டாங்க, ரஜினி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அவ்வளோதான் கதை. ஓகேங்களா? நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கதை இருக்குது. அதாவது ஹீரோ வந்து வில்லன் கூட போய் சேர்ந்து வேலை செஞ்சு வில்லனை கொல்லணும். பட் ஹீரோ எப்படி வில்லன் கூட போய் சேர போகிறாரு? அதுக்கு தான் நம்ம சத்யராஜை போட்டு தள்ள போகிறோம். சத்யராஜை போட்டு தள்ளியாச்சு, அதனால ரஜினி ரிவெஞ்ச் எடுக்க வராரு. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக கொன்னாங்கங்கிற ஒரு காரணம் தெரியணுங்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. லாஸ்ட்டில் வில்லனை கொள்கிறாரு. ஸோ பேஸ் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பெரிய கதையாக பிரேக்கிங் பேட்லேருந்து